ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை எல்லா இடங்களிலும் துர அதிர்ஷ்டம் துரத்துகின்றது என்று நீ எண்ணுகின்றாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னுடைய விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நான் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலி இல்லை. நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை. நான் மிகவும் துர அதிர்ஷ்டசாலி என்று உன்னை நீயே தாழ்த்தி பேசக்கூடாது, தாழ்த்தி நினைக்கவும் கூடாது. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை முதலில் தகர்த்து விடு. எப்பொழுதும் என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்படவே முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோருக்கும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன், கேள். உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. நீ அவர்களை பற்றி யோசித்து மனம் சோர்வடைந்து உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதால் உன்னுடைய கவனம் சிதறுகின்றது. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ பெறுவாய். நீ அனைவரையும் மிக எளிமையாக நம்பிவிடுகின்றாய். அதையும் முதலில் நீ மாற்றிக்கொள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படு. விஷமுள்ள பாம்பை விட கொடியவர்கள் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்த காத்து இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இரு. மனிதர்களை முதலில் புரிந்து நடந்து கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து நடந்து கொள். அதுதான் உனக்கு நல்லது. நான் உன்னை எந்த கணமும் கைவிட மாட்டேன். நான் மட்டுமே உனக்கு உண்மையானவன் என்பதை நீ உணர்ந்து புரிந்து கொள்வாய். ஓம் சாய்ராம்.